எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் த இஎஸ்ஐ பே ஹெட், பிஎஃப் பே ஹெட். அது எப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு தடையாக ஆரம்பத்துலேருந்து ப்ராசஸ், நம்ம சேலரி ப்ராசஸ், இஎஸ்ஐ ப்ராசஸ், பிஎஃப் ப்ராசஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். நேத்திக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணினோம்? கம்பெனி கிரியேட் பண்ணிடணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா F11 பில் வைஸ் எனேபிள் பண்ணினோம், காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணினோம், டிடிஎஸை டிசேபிள் பண்ணிவிட்டு, ஜிஎஸ்டியை டிசேபிள் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல மெயின்டைன் பேரோல் இதை வந்து நம்ம எஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து வந்து ஆல்டர் போனோம். கேட்வே ஆஃப் டேலியில் ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயி குரூப், அட்மின், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணணும். ஒரு எம்ப்ளாயியாக 10 எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பே டேஸு, லாஸ் ஆஃப் பே, கேஷுவல் லீவ், ப்ரெசன்ட், இந்த மாதிரி 4 வகையான அட்டண்டன்ஸ். அதுக்கப்புறம் ஏர்னிங் பே ஹெட். ஏர்னிங்கில் பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த ஹெட்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடக்ஷன் பே ஹெட். டிடக்ஷன் பே ஹெட்டில் என்னென்ன டிடக்ஷன் இருக்குது? இஎஸ்ஐ டிடக்ஷன், பிஎஃப் டிடக்ஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன். ஸோ இந்த டிடக்ஷன் பே ஹெட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி டேலியில் அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாவது மாடல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது இஎஸ்ஐ. இஎஸ்ஐ அப்படின்னா என்னென்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பேர். இஎஸ்ஐ அப்படின்னா என்ன? எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நார்மலாக இஎஸ்ஐ ஸ்கீமுக்கும் உங்களுக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் தலைவலி, ஜுரம்னு சொல்லி கேஎம்சி போனீங்கன்னா ஓபி சீட் வாங்கணும். ஓபி சீட் வாங்கி டாக்டரை பார்த்தீங்கன்னா அவர் மருந்து எழுதி கொடுப்பாரு. போய் மருந்து வாங்கிட்டு வருவீங்க. அந்த மருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜி அல்லது அப்படின்னு சீல் குத்திருக்கோம். அப்படின்னா தமிழ்நாடு அரசுன்னு அர்த்தம். நாங்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தலைவிதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான் கொடுப்பான். மொத்தமே 5-6 மாத்திரை தான் வச்சுருப்பான். தலைவலிக்கும் அதே மாத்திரை தான் கொடுப்பான், வயிற்று வலிக்கும் அதே மாத்திரை தான் கொடுப்பான். ஓகேவா? அதனால தான் அதுக்கு பேர் தலைவிதி அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து மாறி போச்சு. மெட்ராஸ்லேயே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஒரு சில ஹாஸ்பிட்டல் ஒரு சில விஷயங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட். இப்போ ஒரு தீக்காயம் ஏற்பட்டு போச்சு, யாராவது ஒருத்தர் ஃபயர் ஆக்சிடெண்ட், அவங்கள எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கேஎம்சியில் தான் சேர்க்கணும். ஏன்னா அங்கே தான் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்குது. ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்கள எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒருத்தருக்கு இஎஸ்சிஆர் போயிட்டுருக்கான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கை கால் முறிஞ்சு போச்சு, அவனை கொண்டு வந்து எங்கே சேர்க்கணும் அப்படின்னா ராயபேட்டா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொன்றுக்கு ஸ்பெஷல். இப்போ ஓமந்தூரார் இருக்குது, அது வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டடுக்கு ஓமந்தூரார் ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி நம்ம சிட்டியில் இருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிறதுனா எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்குமே ஹார்ட் அட்டாக் வந்தது 2021 நினைக்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஃபஸ்ட் டைம். இன்றைக்கி வந்து 4 வருஷம் ஆச்சு ஹார்ட் அட்டாக். அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தப்போ என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, என்னை கொண்டு போய் முதலமைச்சர் கேஎம்சியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. இமிடியேட்டாக வந்து எனக்கு ஸ்டென்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், ஆஞ்சியோ பண்ணி அப்படின்ட்டாங்க. வெளியில் போனால் அப்போலோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா கேட்டான். ஆக்சுவலாக கேஎம்சியில் பார்த்திங்கன்னா 5 பைசா செலவு கிடையாது. சும்மா அந்த வார்டு பாய் அவங்களுக்கு செலவு பண்ண தான் போயிட்டு வந்த போக்குவரத்து செலவு 4000 ரூபா 5000 ரூபா செலவு தான். பட் அந்த ட்ரீட்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணுதா அப்படின்னா கிடையாது, அதுக்கு காசு உண்டு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் கடன் வாங்கி பண்ணியிருக்காங்க. அதுக்கான காசு கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா நம்ம மேலெல்லாம் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அப்படின்னு ஒரு கார்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த கார்டை இன்றைக்கே எல்லோரும் வாங்கி வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கார்டு இல்லை அப்படின்னா இமிடியேட்டாக கலெக்டர் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அந்த கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸு அவசரத்துக்கு பயன்படும். இது வந்து இந்த டேலி கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன்.
எனக்கு அது பெனிஃபிட் ஆச்சு. நீங்கள் பாதி ராத்திரியில் போய் எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு கார்டு வேணும்னு கேட்டால் கிடைக்காது. அந்த நேரம் ஆப்ரேஷன் பண்ணால் கார்டு இருந்தால் தான் கொடுப்பான். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, கேஎம்சியில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தலைவலி ஜுரம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு காசு இல்லாமல் வைத்தியம் பார்ப்பாங்க. அதுவே ஒரு ஹார்ட்டில் ஸ்டென்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், ஆன்ஜியோ பண்ணணும், இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்ட கார்டு இருந்தால் மாத்திரம்தான் அவங்க பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துகிட்டு போகணும், 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இன்றைக்கே வேலையாக அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்ட கார்டு இருக்கான்னு கேட்டு வாங்கு. அப்படி இல்லைன்னா சென்னையில் பீச் ட்ரெயினை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், அல்லது எனி இ-சேவை மையம், அங்கே போயிட்டு நீங்கள் முதலமைச்சர் காப்பீடு திட்ட கார்டு வாங்கி வச்சுக்கோ. இது உனக்கு பெனிஃபிட். இது தகவலுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎம் கார்டு என்கிட்ட கையில் இருந்தது. அதனால் இமிடியேட்டாக அன்றைக்கி நைட்டே அட்மிட் பண்ணாங்க. உடனே எனக்கு பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் என்ன பண்ணாங்க, எனக்கு வெறும் டிரான்ஸ்பிளேட் அதை தான் பண்ணாங்க. நான் ஒரு 10 நாள் லீவ் எடுத்தேன். எனக்கு சம்பளம் தருவாங்களா அப்படின்னா சம்பளம் தர மாட்டாங்க. பட் அதுவே இஎஸ்ஐயாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, இஎஸ்ஐயாக இருந்ததுன்னா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டேட் ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதம், அந்த 1 மாதத்துக்கு எனக்கு ஒரு சேலரி தருவாங்க. ஒரு எம்ப்ளாயி இருக்கான், அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோ, ரிஸ்க் இல்லாத ஜாப் எங்கேயுமே கிடையாது. எந்த அப்பா அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் ரிஸ்க் இருக்குது. எங்கள் அப்பா பேக்கரி வச்சுருக்காரு சார், ஒன்றும் ரிஸ்க்கே கிடையாது. அடுப்பில் வேலை செய்கிறது ரிஸ்க் இல்லைன்னு யார் சொன்னா? சார் எங்கள் அப்பா கொத்தனார் சார், கிழிஞ்சது போ. கொத்தனார்னா அவனுடைய லைஃப் டைமில் 5 வருஷம் 10 வருஷம் கம்மின்னு அர்த்தம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் சூட்லேயே இருக்கான், செங்கல் சூளை சூட்லேயே வேலை செய்யும். பாவம். கொத்தனார், பெயிண்டரு. எங்கள் அப்பா மீனவர் சார், கடலுக்கு போகிறது எவ்வளோ ரிஸ்க்கு. இல்லை சார் எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலுமே அவனுக்கு தலைவலி தான். எந்த நேரம் என்ன ரிஸ்க் வரும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இன்றைக்கி சென்னை போலீஸ் கமிஷன் எடுத்துக்கோ, அவருக்கே ரிஸ்க் தான், எல்லாருக்குமே ரிஸ்க் தான். ஸோ ரிஸ்க் இல்லாத ஜாப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா ஜாப்லேயும் ரிஸ்க் இருக்குது. அச்சாபீஸ் கையை விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு எம்ப்ளாயி வந்து அச்சாபீஸில் வேலை பார்க்குற கையை விட்டுட்டான், அவனுக்கு கை கட் ஆகிடுச்சு. அந்த கை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஜாயின் பண்ணலாம். கேஎம்சிக்கு அழைச்சிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு கை வரல ஜாயின் பண்ணுவான், அவ்வளோதான். அவனுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு டிசபிலிட்டி ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கேஎம்சியில் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ரைட்டா? ஆனால் இஎஸ்ஐ பெனிஃபிட் இருந்ததுன்னா அந்த எம்ப்ளாய்க்கு உண்டு. ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கொடுப்பான். ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, திடீர்னு அவன் தலையில் ஏதாவது ஊந்து இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ, என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அவசரமான? இன்சூரன்ஸ்னாலே அதுதான். ஓகேவா? எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு விஷயம் நல்லதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், கெட்டதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு விஷயம் நல்லதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவனை சொல்லணும், உப்பிடிக்கு சத்யாவுக்கு அப்படி. ஒரு விஷயம் கெட்டதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கூட சொல்லிக்கக்கூடாது, யாரோ ஒருத்தன் தேர்ட் பார்ட்டி அப்படி தான் சொல்லணும். நீ எல்ஐசி ஏஜெண்டாக இருந்தால் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி அப்படி பேசக்கூடாது. ஓகேவா? நான் ஏற்கனவே கிளாஸில் ஒரு முறை சொல்லியிருக்கேன், வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான டாப்பிக்லாம் பேசும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்தா அப்படி தான் நீங்கள் கிளாஸில் பேசணும், அப்படி தான் எடுக்கணும். ரைட். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான்னு வச்சுக்கோ, அந்த எம்ப்ளாயி ஆக்சிடெண்ட்டெல்லாம் இறந்து போயிட்டார். அப்போ அந்த ஃபேமிலி நடுத்தரில் இருக்கும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. ஸோ இஎஸ்ஐ அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ எனக்கு மாத்திரம் தான் எடுத்துக்க முடியும். என் பேரில் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் என் ஒய்ஃப் அதோட முடிஞ்சு போச்சு. பட் இஎஸ்ஐ அப்படி கிடையாது. பியாண்டு நம்ம எம்ப்ளாயி அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கவர் ஆகும், அவங்களுடைய குழந்தைகளுக்கு கவர் ஆகும். ரெண்டாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரியான ஒரு ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா கேம்ஸில் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டான். மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அப்படி தான் பண்ணணும், ஏன்னா அது 10 lakhs ஆகும். பட் அதுவே உனக்கு நீ ஒரு இஎஸ்ஐ எம்ப்ளாயாக இருக்கும்போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் நமக்கு அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஎம்சியில் எல்லாம் சாரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பண்ணுவான். ஸோ கம்பேர் வித்து கேஎம்சி இது வந்து பெனிஃபிட். இன்னொன்று பார்த்திங்கன்னா லேடிஸ் இருப்பாங்க, லேடிஸ் மேரேஜ் ஆகும், மேரேஜ் ஆனால் கொஞ்சம் நாளில் என்ன ஆகும், ப்ரெக்னென்ட் ஆவாங்க. அவங்களால வேலைக்கு போக முடியாது, ஒரு 3-4 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியாது. அந்த ஃபேமிலி அந்த லேடிஸோட வருமானத்தை நம்பி இருக்கும்.
அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஐ பெனிஃபிட் இருந்தது அப்படின்னா ஒரு 3-4 மாதத்துக்கு அவங்களுக்கு என்ன சேலரி லாஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த சேலரியில் ஒரு ½ மந்த்து சேலரி இஎஸ்ஐலேருந்து தருவாங்க. ஸோ இஎஸ்ஐலேருந்து இந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆனால் பர்மனெண்ட் டிசபிலிட்டி அது காம்பன்சேஷன் இருக்குது, ஒரு எம்ப்ளாயி டெத் ஆனால் இருக்குது, அதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அல்லது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இவ்வளவும் பண்ணுறாங்க. இவ்வளவும் பண்ணுறதுக்கு காசு வேணும். அந்த காசு எங்கேருந்து வரும் அப்படின்னா எம்ப்ளாயிட்டேருந்து தான் வரும். ஒரு ஷேர் எம்ப்ளாயிட்டேருந்து வாங்குவாங்க, இன்னொரு ஷேர் முதலாளி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இஎஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா முதல்ல கம்பெனிக்கு அப்ளிகபிள், அப்புறம் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு அப்ளிகபிள். கம்பெனிக்குன்னா எந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள்? எங்கே நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மோர் தேன் 20 ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களோ, ஒரு கம்பெனியில் 20 மெம்பர்ஸ்க்கு மேலே வேலை பார்த்தா அந்த கம்பெனிக்கு இஎஸ்ஐ உண்டு, அப்ளிகபிள் உண்டு. அந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அப்ளிகபிள்னா கிடையாது. யாருடைய கிராஸ் சேலரி, கிராஸ் சேலரினா என்னன்னு தெரியணும் உனக்கு. வாட் இஸ் கால்டு கிராஸ் சேலரி? பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இதெல்லாம் கூட்டினா அதுதான் கிராஸ் சேலரி. யாருடைய கிராஸ் சேலரி லெஸ் தேன் 21,000 கீழே இருக்கோ அவனுக்கு இஎஸ்ஐ உண்டு. யாருடைய கிராஸ் சேலரி மோர் தேன் 21,000 இருக்கோ அவன் இந்தியன் கவர்மெண்ட் பார்வையில் நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நீ பணக்காரன், அதனால் உனக்கு இஎஸ்ஐ கிடையாது. ஸோ இஎஸ்ஐ இஸ் த பெனிஃபிட்டு ப்ரொவைடட் டு புவர் எம்ப்ளாயி, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். புவர் எம்ப்ளாயின்னு எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி, அதுதான் அளவுகோல். 21,000க்கு சேலரிக்கு கம்மியாக இருந்தால் தட் எம்ப்ளாயி இஸ் எலிஜிபிள் ஃபார் இஎஸ்ஐ. 21,000 அதிகமாக போயிடுது அப்படின்னா அந்த எம்ப்ளாயி இஎஸ்ஐக்கு எலிஜிபிள் கிடையாது. இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி எலிஜிபிளாக இருக்கான் அப்படின்னா அவனுடைய கிராஸ் சேலரியில் அவன் 0.75% கான்ட்ரிபியூட் பண்ணணும். முதலாளி என்ன பண்ணுவான்? 3.75% போடுவான். அதாவது நீ 3,000 ரூபா போடுவேன், அதாவது உன்னுடைய கிராஸ் சேலரி இன்ட்டு 0.75% நீ போடுவேன். ஒரு எம்ப்ளாய்க்கு 20,000 ரூபாய் சேலரி, 20,000 இன்ட்டு 0.75 எவ்வளவு? 20,000க்கு 10% எவ்வளவு? 2,000. 1% எவ்வளவு? 200 ரூபா. அப்போ 20,000க்கு 3/4% பார்த்தீங்கன்னா 75 ரூபா வருதுன்னு வச்சுக்கோ. 20,000க்கு 0.75% எவ்வளவு? இங்கேப்பா 20,000 0.75% எவ்வளோ வருதுன்னா 150 ரூபா வருது. அதே 20,000க்கு முதலாளி வந்து 3.75% கொடுப்பான். எவ்வளோனா 750. மொத்தம் எவ்வளவு? மாதம் 1000 ரூபா. மொத்தமாக மாதம் 900 ரூபா. ஒரு எம்ப்ளாய்க்கு 900. ஒரு கம்பெனியில் ஒரு 30 எம்ப்ளாயி இருக்கான்னா 40,000 போய் சேரும். அந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டும் போய் சேருங்க கவர்மெண்ட் கணக்கு. அதை வச்சுட்டு தான் அந்த எம்ப்ளாயி குரூப்புக்கு என்னென்ன பெனிஃபிட் தரணுமோ அந்த பெனிஃபிட்லாம் இஎஸ்ஐ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன? ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா தமிழில் சேம நல நிதி அப்படின்னு அர்த்தம். தமிழில் என்ன அர்த்தம்? சேம நல நிதி அப்படின்னா என்ன? இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியோடைய முதலாளி, அசியூம் பண்ணிக்க நீங்கள் எல்லாமே என் கம்பெனியில் எம்ப்ளாயி. இது வந்து அசம்ஷனுக்காக சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக. இந்த கம்பெனியோடைய முதலாளி நான், என்கிட்ட நீங்கள் எல்லாருமே வேலை பார்க்குறீங்க, எம்ப்ளாயீஸ் நீங்கள் எல்லாமே கண்டினியூவாக வேலை பார்க்குறீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம். உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, ஒரு அசம்ஷன். என்னுடைய பையன் பொண்ணை வந்து நான் என்ன பண்ணுறேன், மெடிக்கலுக்கு படிக்க வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட காசு இருக்குது, நான் ஒரு பணக்காரன், மெடிக்கலுக்கு படிக்க வைக்கிறேன், நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு எப்படி இந்த மாதிரி என் பொண்ணை நல்ல இடத்துக்கு படிக்க வைக்கணும், என் பையனை நல்லா படிக்க வைக்கணும், என் பையன் பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி எம்ப்ளாயியான நீயும் நினைக்கிறது இயல்பு தானே. அப்போ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காசு தேவைப்படும். எது காசு தேவைப்படும்? நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் அன் எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க? இப்போ நானே ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோ. நான் வாங்குகிற 50,000 சம்பளத்தில் 40,000 இஎம்ஐ கட்டிடுறேன், பாக்கி இருக்கிற 10,000 வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக என்னால் ஏதாவது செலவு பண்ண முடியுமா அப்படின்னா என்னால் செலவு பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு நாள் ஹோட்டல் காட்சின்னு போயிட்டு ஒய்ஃபுக்கு ஏதாவது சந்தோஷமாக வாங்கி தரோன்னா முடியாது. ரைட்டா? அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கேஸில் நான் எங்கேருந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அப்படி கல்யாணம் பண்ணி எங்கேருந்து கொடுக்க முடியும்னா என்னால் முடியாது. ஆனால் ஒரு எம்ப்ளாயி நம்மள்கிட்ட வந்து வேலை பார்க்குறான், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணுறான்.
ஒர்க் பண்ணிவிட்டு அவன் வெளியில் வேலை முடிஞ்சு போகும்போது வெறுங்கையோட போயிட்டு அந்த மாதம் கடைசி சம்பளம் வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதுக்காக தான் அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு சொல்லிட்டு கிராஜுவிட்டி, பிஎஃப் இதை மாதிரி கொடுத்து அனுப்புறது. கிராஜுவிட்டி அப்படிங்கிறது ஒரு லம்சம் அமௌண்ட்டு. அதாவது கிராஜுவிட்டி எவ்வளோ தருவாங்க அப்படின்னா, நீ என்ன லாஸ்ட்டாக சேலரி வாங்கின, லாஸ்ட் சேலரி அதில் 15 டேஸ் சேலரி அதை வந்து உனக்கு தருவாங்க. அது வந்து 5 வருஷத்துக்கு மேலே போனால் தான் தருவாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். கிராஜுவிட்டி வந்து எல்லாருக்குலாம் கிடைக்காது. நீ ஒரு கம்பெனியில் கண்டினியூஸாக 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா தான் உனக்கு கிராஜுவிட்டியே தருவாங்க. எவ்வளோ தருவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனியில் நீ ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்ட, மாதம் நீ லாஸ்ட்டாக வந்து 20,000 வாங்குகிற சம்பளம், அதில் 10,000 பேசிக் அப்படின்னு வச்சுக்கோ. 10,000த்துக்கு 15 நாள் சம்பளம் எவ்வளவு? 5,000 ரூபாய். நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் எவ்வளவு? ஒரு 10 வருஷம். அப்போ 5,000 இன்ட்டு 10ன்னு போட்டு ஒரு 50,000 ரூபாய் கிராஜுவிட்டி கொடுத்தாங்க. தட் இஸ் கால்டு கிராஜுவிட்டி. ஸோ கிராஜுவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி பேஸ்ட் ஆன் தட் ப்ரொவைடட் இஃப் என் எம்ப்ளாயி ஒர்க்டு கண்டினியூஸ்லி ஃபார் எ பீரியட் ஆஃப் 5 years இன் எ கம்பெனி. ஒரு கம்பெனியில் அதுவும் வந்து அப்ளை ஆகணும். உனக்கு கிராஜுவிட்டி யாருக்கு அப்ளை ஆகும்னா, வேறு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மோர் தேன் 20 அங்கே இருந்தால் தான் அப்ளை ஆகும். நீ பாட்டுக்கு ஒரு டீ கடையில் வேலை பார்த்துட்டு, என்னால் ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு ஹார்ட்வேர் கடையில் அக்கௌண்டண்ட்டாக இருந்துட்டு நான் 10 வருஷம் வேலை பார்த்தேன் எனக்கு கிராஜுவிட்டி கொடு அப்படிலாம் கேட்காது. வேறு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி மோர் தேன் 20 இன் எ கம்பெனி. எந்த கம்பெனியில் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனியில் பிஎஃப் உண்டா இஎஸ்ஐ உண்டாலாம் கேட்டுக்கோ. எந்த கம்பெனியில் நீங்கள் இஎஸ்ஐ பிஎஃப் இருக்கோ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கிராஜுவிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைனா கிராஜுவிட்டி பெனிஃபிட் கிடைக்காது. தயவு செஞ்சு போகாதீங்க. டெம்பரரியாக ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியா அடுத்து எங்கேயாவது ஸ்கிப் ஆகிட்டு பிஎஃப் இஎஸ்ஐ உள்ள கம்பெனியாக போடுறேன். நான் அதுக்கு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன், பாருங்கள் கண்டினியூஸாக. ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா சேம நல நிதி. சேம நல நிதி அப்படின்னா என்ன? ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டையர் ஆகி போகும்போது கையில் ஒரு அமௌண்ட்டு லம்சமாக கொடுத்து அனுப்புறது. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம். எதுக்காக? ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆகும் ஒரு கம்பெனியில் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் ரிட்டையர்ட் ஆகும். அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த காசை வச்சுட்டு அவன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுவான், ஒரு சின்ன இடத்த வாங்குவான், அதுக்கு பயன்படும். அதுக்காக கொடுத்து அனுப்புறேன் லம்சம். அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சா போதுமா? இப்போ நான் இருக்கேன், என் வயசு இப்போ 54. இன்றைக்கி வந்து என்னால் ஓட முடியுது, ஓடியார முடியுது. 54 வயசில் வேலை பார்க்குறதுங்கிறது கஷ்டமான ஒன்று தான். 50 வயசு தாண்டிட்டாலும் இந்த காலத்தில் கஷ்டம் வேலை செய்கிறது. நான் 54 வயசில் ஓடி ஓலை செய்கிறேன். என்னால் இன்னும் எவ்வளோ நாள் வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம். ஆனால் இதே தெம்போட வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறது நாட் ஷூர். நான் வந்து எக்ஸசைஸ் யோகா பண்ணிட்டுருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். அதனால் என்னால் தெம்பாக இருக்க முடியுது. நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா தெம்பாக கடைசி வரைக்கும் இருக்க முடியும். ரைட்டா? இப்போ வந்து பார்க்குறீங்க, நான் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. வயசு இப்போ எனக்கு என்ன 54. இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வந்ததுன்னா எனக்கு பர்த்டே. 15 நாள் 1972. அப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், என்ன பேசிகிட்டு இருந்தா ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். பர்த்டேவை சொன்னதுமே மறந்து போயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ நான் ரிட்டையர் ஆகிறேன், 60 வயசு ஆகிடுச்சு. எனக்கு 60 வயசு ஆகிடுச்சுன்னா என்னால் வேலைக்கு போக முடியுமா? முடியாது. ஆனால் வேலைக்கு போக முடியாதுங்கிறதுக்காக நானும் என் ஒய்ஃபும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அடிப்படை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். ஒரு நாள் நான் சொன்னேன், என்ன சொன்னேன் உங்களுக்கெல்லாம்? உண்ண உணவுங்கிறது நாம் பிறந்ததுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் வேணும். உடுக்க உடை, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு போதுமா? அப்புறம் ட்ரெஸ் இல்லாமல் தெரிய முடியுமா? நம்மனா சாமியாரா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாமியாரா? அப்போ நமக்கு சாகிற வரைக்கும் சாப்பாடு வேணும், சாகிற வரைக்கும் ட்ரெஸ்ஸு வேணும். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் தூங்குறதுக்கு இடம் வேணும், படுக்கிறதுக்கு இடம் வேணும், குளிக்க இடம் வேணும், ரெஸ்ட் எடுக்க இடம் வேணும், சமைக்க இடம் வேணும், எல்லாம் வேணும் இல்லையா? அது சும்மா வருமா? காசு இருந்தால் தான் வரும். அதுக்கு கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வரி கட்டணும், நிறைய இருக்குது, வாடகை கட்டணும், எவ்வளோ இருக்குது. அப்போ அதுக்கு என்னால் 60 வயசுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது.
ஆனால் 60 வயசுக்கு மேலே இந்த செலவெல்லாம் இல்லாமல் இருக்குமானா கிடையாது. அது செலவெல்லாம் உண்டு. இன்ஃபேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், இன்றைக்கி இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். அப்போ நான் எங்கேருந்து வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவேன்? அதுக்கு நான் ஒரு பிஎஃப் வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் இருந்தேன்னா, பிஎஃப் இருக்கிற ஒரு கம்பெனியில் இருந்தேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு கண்டினியூஸாக நான் அந்த கம்பெனியில் எப்படியாவது தட்டிக்கிட்டு ஏதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருன்னு வச்சுக்கோ. அப்போ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு பென்ஷனும் எலிஜிபிள் ஆகிடும். பென்ஷன் ஒன்றே நீங்கள் நினச்சிக்காதீங்க, கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன சேலரி வாங்கினோன்னா அதில் ½ மந்த் தருவோம். அது கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அப்பா இருக்கார், நம்முடைய அப்பா. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பென்ஷன் கிடையாது. முன்னாடி அதாவது 2005 ஏதோ ஒரு டேட் இருக்குது, அந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு மாத்திரம்தான் பென்ஷன். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பென்ஷன் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 1 lakh சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோ. இப்போ லாஸ்ட்டாக வாங்கின பென்ஷனில் ஆஃப் பென்ஷன் சம்பளமாக கிடைக்கும் 50,000. அதே மாதிரி நீ ஒரு கம்பெனியில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க, 1 lakh உனக்கு பென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோ, சம்பளம்னு வச்சுக்கோ. 1 lakhல உனக்கு 50,000 பென்ஷன் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. இந்த பெனிஃபிட், ரிட்டையர் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வெளியில் போகும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அதுக்காக நீ என்ன கொடுக்குற? நீ என்ன கொடுக்குறன்னா, நீ கொடுக்குற அமௌண்ட்டும் லிமிட்டடு, முதலாளி கொடுக்குற அமௌண்ட்டும் லிமிட்டடு. நீ எவ்வளோ கொடுப்ப அப்படின்னா, உன்னுடைய பேசிக் சேலரி. இஎஸ்ஐ வந்து கிராஸ் சேலரியில் பார்க்கணும், பிஎஃப் வந்து பேசிக் சேலரியில் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உண்டு. இஎஸ்ஐ வந்து 21,000 சேலரி மேலே போயிடுது அப்படின்னா அவனுக்கு இஎஸ்ஐ கிடையாது. பட் பிஎஃப் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே பிஎஃப் உண்டு. நீ வந்து 5,000 சம்பளம் வாங்கினாலும் சரி பேசிக்கு, உன்னுடைய பேசிக் சேலரி 15,000 இருந்தாலும் சரி, உன்னுடைய பேசிக் சேலரி 1 லட்சம் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன உண்டுன்னா பிஎஃப் பெனிஃபிட் உண்டு. ரைட்? எவ்வளோ நீ எவ்வளோ கொடுக்கணும், நான் எவ்வளோ கொடுக்கணும்? இஎஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து 0.75 கொடுக்கணும், நான் வந்து 3.75. நான் 3/4 ஐ 3/4 ஒன்றை போல் 5 பங்கு நான் கொடுக்கணும். நீ 1 பங்கு கொடுத்தனா நான் 5 பங்கு கொடுப்பேன். இதில் இஎஸ்ஐயில். பட் பிஎஃப் அப்படி கிடையாது. நீ என்ன கொடுக்குறியோ அதே அமௌண்ட்டு நானும் கொடுப்பேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். இது இல்லாமல் அவ்வளோதான். உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீ என்ன கொடுக்குறியோ அதே அமௌண்ட்டு தான் நான் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சம்பளம் 10,000ன்னு வச்சுக்கோ, பிஎஃப் வந்து 12%. நீ எவ்வளோ கொடுப்ப? நீ 1,200. நான் எவ்வளோ கொடுப்பேன்? நானும் 1,200. இந்த 1,200 + 1,200 2,400 அது பிஎஃப் கணக்கு போகும். உன்னுடைய பேசிக் சேலரி 15,000. நீ எவ்வளோ கொடுப்பேன்? 1,800. ஏன்னா 15,000 × 12%. நான் எவ்வளோ கொடுப்பேன்? அதே 1,800. ஸோ 1,008 + 1,008 3,600. அது பிஎஃப் கணக்கு போகும். உன்னுடைய பேசிக் சேலரி 1 lakh. நீ எவ்வளோ கொடுப்பேன்? அதே 1,800 தான். 15,000க்கு மேலே எவ்வளோ போனாலும் அதே 1,800 தான் நீ கொடுப்பேன், அதே 1,800 தான் நான் கொடுப்பேன். இந்த 1,800 1,800 ரெண்டும் சேர்ந்து 3,200. அது பிஎஃப் கணக்கு போகும். இதுதான் பிஎஃப் கிராஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு பேர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், நான் கொடுக்கறதுக்கு பேர் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் பேர். ஏன்னா உன் சம்பளத்தில் நான் பிடிக்கிறேன், நீ கான்ட்ரிபியூட் பண்ணல, நான் பிடிக்கிறேன், டிடக்ட் பண்ணிக்கிறேன். அதனால் அதுக்கு பேர் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். அதாவது ஒரு எம்ப்ளாயி சட்டப்படி கொடுக்க வேண்டிய காசு, எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். நான் வந்து கொடுக்கும்போது எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம். கான்ட்ரிபியூஷனை நான் கொடுக்கறது, நான் வழங்குறது. எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷனை ஒரு முதலாளி சட்டப்படி கொடுக்க வேண்டிய காசு. ரைட்டு? இப்போ நீ கொடுக்குற காசு, நான் கொடுக்குற காசு. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? பிஎஃப்ங்கிறது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். அதில் 2 வகையான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது. ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, நீ ரிட்டையர்ட் ஆகும்போது கையில் ஒரு அமௌண்ட்டு லம்சமாக கையில் கொடுத்து அனுப்புறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வச்சு. இது இல்லாமல் இன்சூரன்ஸ் வேறு ஸ்கீம் வேறு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிஎஃப்பில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது, யார் யார் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பிஎஃப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து அக்கௌண்ட் நம்பர் 1. இந்த அக்கௌண்ட் நம்பர் 1ல் என்ன பணம் இருக்கோ அது ரிட்டையர்ட் ஆகும்போது, ரிட்டையர்ட் ஆன டேட்லேருந்து ஒரு 60 days கழித்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை, அதில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோட வாங்கிக்கலாம். இப்போ பிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% தரான். இதே நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோ, இதே நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4%. ஐடிபிஐயில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 4.25%, 5%, அதுக்கு மேலே கிடையாது. பட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கே 8% தான் தரான், 7.25%, 8%. ஆனால் உனக்கு பிஎஃப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, 9% தரான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிஎஃப்பில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்பில் வந்து அக்கௌண்ட் நம்பர் 1 அப்படின்னு இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பர் 1ல் விழுற பணம் பூரா நீ வந்து வட்டியோடு சேர்த்து
வட்டியோட சேர்த்து நீ என்ன பண்ணிக்கலாம், ரிட்டையர் ஆகும்போது உன் கையில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அக்கௌண்ட் நம்பர் 1. அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் 10. இந்த அக்கௌண்ட் நம்பர் 10ல் இருக்கிற பணம் இருக்குல்ல, அதை உன் கையில் தரமாட்டான். அதில் சேர்ற பணத்தை வச்சுட்டு அதுலேருந்து உனக்கு பென்ஷன் தருவான். எவ்வளோ பென்ஷன் தருவான், நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. மினிமம் ஒரு 1000 ருபீஸோ 2000, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தரமாட்டான். ஆனால் அந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு முதல்ல லைஃப் லாங் வரும். நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் என் ஒய்ஃபுக்கு வரும். என் ஒய்ஃபும் செத்து போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பையன் பொண்ணு 2 பேர் இருக்காங்க. பொண்ணாக இருக்கும்போது பொண்ணு மூத்த பொண்ணாக இருந்ததுன்னா பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொண்ணுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு தான், பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் வரும். இல்லை பொண்ணு கிடையாது பையன் இருக்கான் அப்படின்னா பையனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் வரும். 2 பேரில் யார் வந்து மியூட் பண்ணு. எதுக்கு மைக் ஆன் பண்ற? ரோட்ல சார் கை தவறி அது எப்படியா படம்? கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரைட். இப்போ அந்த பென்ஷன் பணம் இருக்குல்ல, அது யாராருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நீ வந்து அந்த பென்ஷன் ஃபண்டு வேணும் அப்படின்னா 10 வருஷம் கண்டினியூஸாக சர்வீஸ் பண்ணிருக்கணும். அப்போ தான் உனக்கு அந்த பென்ஷன் ஃபண்டு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கோ, நான் ராமகிருஷ்ணா மிஷனில் எம்ப்ளாயி. லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் வந்து யார் அப்படின்னா, நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டருக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டிடிஎஸ் பிடிச்சி எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு எம்ப்ளாயிங்கிறதுனால அவங்க எனக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க. பிஎஃப்க்கு என்ட்ரி ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50. அதுக்குள்ளே பிஎஃப்பில் பென்ஷன் ஸ்கீமுக்கு, அதாவது எப்போ வேணாலும் பிஎஃப்பில் எலிஜிபிள் ஜாயின் பண்ண முடியும். பட் ஒரு எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு குறைஞ்சது 10 வருஷம் சர்வீஸ் இருக்கணும். அப்போ தான் அவன் வந்து பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் என்னை வந்து எம்ப்ளாயே இப்போ தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஏப்ரல்லேருந்து தான் நான் எம்ப்ளாயாக இருக்கேன். அப்போ என்னாச்சு, எனக்கு 54 வயசு, மேக்ஸிமம் 60 வயசு, அதுக்கப்புறம் முடியாது, பிஎஃப்பில் இருக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 வருஷம் தான் இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமுக்காக பணம் பிடிப்பாங்களா அப்படின்னா பிடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் 1800 கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், என்னுடைய எம்ப்ளாயர் 1800 கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 1ல் தான் போய் சேரும். அக்கௌண்ட் நம்பர் 10க்கு எனக்கு பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு அக்கௌண்ட் நம்பர் 10ல் பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எம்ப்ளாய்க்கு என்ட்ரி ஏஜ் உள்ளே வரும்போது அவனுக்கு 50 வயசு கம்மியாக இருக்கணும். 50 வயசை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆனால் முதலாளி பிஎஃப் பிடிக்க சொல்கிறாரு அப்படின்னா பிஎஃப் பிடிங்க, தப்பு கிடையாது. பட் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1க்கு மாத்திரம்தான் உங்கள் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட் நம்பர் 1க்கு போய்டும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே, ஓனருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் 1க்கு தான் போகணும், அக்கௌண்ட் நம்பர் 10க்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 2 அப்படின்னு இருக்குது. அக்கௌண்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அட்மின் சார்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். அக்கௌண்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அட்மின் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன, இப்போ ராயப்பேட்டையில் பிஎஃப் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு கம்பெனியில் பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கம்பெனியில் எல்லாருக்கும் எம்ப்ளாயி சேலரி ப்ராசஸ் பண்ணுவோம். சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது எல்லா எம்ப்ளாயிட்டும் சேலரி டிடெக்ட் பண்ணிவிடுவோம். அது ஒரு அமௌண்ட் வந்து சேரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நாம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ எம்ப்ளாயி டிடக்ஷன் ப்ளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அது கூட சில சார்ஜஸ்லாம் சேர்த்து கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை எந்த பேங்க்லேயோ அந்த அமௌண்ட்டை நம்ம பிஎஃப் நம்பரை போட்டு கட்டுவோம். கட்டிட்டு என்ன பண்ணணும், மாதம் மாதம் பிஎஃப் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த பிஎஃப் ரிட்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னா, எந்தெந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ அமௌண்ட் போய் சேரணும் அப்படின்னு அதில் இருக்கும். 1 லட்ச ரூபா நான் கட்டுறேன் இந்த மாதம் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா என்னென்ன எம்ப்ளாய்க்கு என்னென்ன அக்கௌண்ட்டில் எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் இருக்கும். அந்த ரிட்டர்னை நான் ஃபைல் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎஃப் ஆஃபீஸ்க்கு 2 ரிட்டர்ன் இருக்கும். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீ எவ்வளோ கட்டியிருக்க உன் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் இருக்கும். இந்த பக்கம் நீ பண்ணின ரிட்டர்ன் மூலியமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன். இது ரெண்டையும் ரெக்கன்சில் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து அமௌண்ட்டை எடுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி அதில் வரவு வைப்பான்.
அதுக்கப்புறம் நீ வந்து எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறோ அல்லது ஜாப் விட்டு வெளில போறியோ அப்போ வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்ட அப்படின்னா உனக்கு அதுலேருந்து அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட்டை கொடுப்பான். பென்ஷன் ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு பென்ஷன் கொடுப்பான். ஸோ இப்போ உன் அக்கௌண்ட்ஸை அவன் மெயின்டைன் பண்ணுறான். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவனுக்கு செலவாகும். அந்த செலவு யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்து செலவு பண்ணிட்டு தான் இருக்குது. பட் என்டையரும் செலவுமே கவர்மெண்டால் ஷேர் பண்ண முடியாது. எம்ப்ளாயர் ஏதாவது ஓரளவாவது ஷேர் பண்ணணும். எம்ப்ளாயிட்ட போய் கேட்க முடியாதுலாம். அதனால் என்ன பண்ணணும், முதலாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது எந்த ரேஷியோவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா பிஎஃப் கிராஸில் அட்மின் எக்ஸ்பென்சஸ் 0.85%. இந்த பிஎஃப் கிராஸ் அப்படின்னா என்ன? பிஎஃப் கிராஸுங்கிறது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்தது தான். அதுக்கு பேர் பிஎஃப் கிராஸ். நீ 1800 போடுற, நான் 1800 போடுறேன், 3600. அந்த 3600 இன்ட்டு 0.85% ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அதை அக்கௌண்ட் நம்பர் 2ல் கட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இடிஎல்ஐ அப்படின்னு ஒரு ஸ்கீம், எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ். அது வந்து அக்கௌண்ட் நம்பர் 21. அது என்ன ஸ்கீம், எதுக்காக இருக்குது? ஒரு எம்ப்ளாயி இருக்கான், அவன் டியூரிங் த ஜாப் பீரியட் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் அல்லது நேச்சர் டெத் இறந்து போயிட்டான். அந்த ஃபேமிலிக்கு அந்த மாதிரி பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஆனதுக்காகவோ அல்லது அந்த மாதிரி இறந்ததுக்காகவோ ஒரு காம்பன்சேட் பண்ணணும். அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான், ஒரு அமௌண்ட்டை 2 லட்சம் 3 லட்சம் பிஎஃப்லேருந்து கொடுப்பாங்க. அந்த காசு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதே மாதிரி முதலாளி என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டில் கட்டி வைப்போம். பிஎஃப் ஆஃபீஸ் என்ன பண்ணோம், அந்த மாதிரி வர்ற அமௌண்ட்டை இன்சூரன்ஸில் போட்டு அந்த மாதிரி கலெக்ஷன் ஆகிற அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டுலேயோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போட்டு இன்னும் அதிகமாக பெருக்கி அதில் வர்ற ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயிக்கு இன்சூரன்ஸு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ். அதில் எம்ப்ளாயின்னு இருக்கிறதுனால எம்ப்ளாயி கொடுக்குறத நினச்சிக்க வேண்டாம், அது முதலாளி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 அக்கௌண்ட் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை வந்து எப்படி டேலியில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அக்கௌண்ட் சொன்னேன், மொத்தம் 4 அக்கௌண்ட் சொன்னேன். அது என்னென்னங்கிறத இப்போ எக்ஸலில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது. பிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது. பிஎஃப்ல மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் 10, அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் 2, அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் 20. ஸோ இந்த மாதிரி 4 அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது என்னென்னா இபிஎஃப் அக்கௌண்ட், இபிஎஸ். அக்கௌண்ட் நம்பர் 10 அப்படிங்கிறது என்னென்னா இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அக்கௌண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா அட்மின் சார்ஜஸ். அக்கௌண்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னா இடிஎல்ஐ, எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ். யார் யார் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி. எம்ப்ளாயி என்ன பண்ணுவான், அவனுடைய பேசிக் சேலரியில் 12% அக்கௌண்ட் நம்பர் 1க்கு தருவான். இதுக்கு ஏதாவது தருவானா தரமாட்டான், இதுக்கும் தரமாட்டான், இதுக்கும் தரமாட்டான். அடுத்தது எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா இவன் எம்ப்ளாயி வந்து 12% தருவான். இதே மாதிரியே எம்ப்ளாயரும் 12% தருவான். ஆனால் இந்த எம்ப்ளாயர் தர 12%, இந்த எம்ப்ளாயர் தர 12%ல் 3.67 இங்கே போகும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 12ல் இது போயிடுச்சுன்னா இங்கே 8.33 இங்கே வரும். 8.33 இங்கே வரும். அடுத்தது எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸ். இது வந்து நாட் அப்ளிகபிள். எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸ் இங்கே நாட் அப்ளிகபிள், இது வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.85%, 0.85%.
இது வந்து பார்த்தீங்கன்னா 0.50%. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுலனா ஆன் பிஎஃப் கிராஸ், ஆன் பிஎஃப் கிராஸ். இது பிஎஃப் கிராஸ் அமௌண்ட்லேருந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இபிஎஸ் 1 அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் நீ கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இது கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இது வந்து எப்போ கிடைக்கும்? இந்த பணம் என்னன்னா அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்ன? அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். உனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இது கிடைக்கும். அட் த டைம் ஆஃப் இது வந்து எப்போ கிடைக்கும்? அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இது எப்போ கிடைக்கும் இந்த அமௌண்ட் அப்படின்னா பென்ஷனாக கிடைக்கும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பென்ஷனாக கிடைக்கும். பென்ஷன் இது வந்து லம்சம். அக்கௌண்ட் நம்பர் 1 இருக்குல்ல, இது வந்து லம்சம் அமௌண்ட். இது வந்து என்னது? லம்சம். லம்சம்னா ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து லம்சம், ஒன் டைம் பேமெண்ட் அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன். ஸோ இது ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியணும். இது லம்சம், இது பென்ஷன். இது அட்மின் சார்ஜஸ், இது வந்து இன்சூரன்ஸ், இது வந்து டெத்து. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா டெத்து அல்லது பர்மனெண்ட் டிசபிலிட்டி. அப்படி தான் கிடைக்கும். டெத்து அல்லது பர்மனெண்ட் டிசபிலிட்டி அட் த டைம் ஆஃப் டியூட்டி. அட் த டைம் ஆஃப் டியூட்டி பீரியட். உயிரோட இருக்கும்போது இல்லை, எப்போ வந்து நீ வேலையில் இருக்கும்போது ஆனலாம். ஓகேவா? ஆனால் வேலையில் ஆகணுங்கிறது இல்லை, வேறு எங்கேயாவது கூட ஆகலாம். ஸோ வேலையில் இருக்கும்போது ஆயிருக்கணும். அந்த பிஎஃப் பீரியடில் நீ இருக்கணும், எம்ப்ளாயியாக இருக்கணும். அப்போ பர்மனெண்ட் டிசபிலிட்டி, அது ஃபேக்ட்ரியில் ஆனாலும் சரி இல்லை வெளியில் ஆனாலும் சரி உனக்கு உண்டு. ஸோ இதான் வந்து பிஎஃப். இதை வந்து டேலியில் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது? இது வந்து பிஎஃப்க்கு. இஎஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டே தான். புரியுதுங்களா? இந்த எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். இப்போ இஎஸ்ஐ லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பிஎஃப் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இஎஸ்ஐக்கு வந்து என்னென்ன லெட்ஜர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பேரோல் ஸ்டெப்ஸ் இன் டேலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஒன் டைம் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணணும்? கம்பெனி கிரியேஷன் நேற்று பண்ணிட்டோம். F11 பேரோல் அண்ட் காஸ்ட் சென்டர் எனபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா F3ல பேரோல் அண்ட் ஸ்டாச்சுரரி எனபிள். இப்போ எல்லாமே F11 தான் இருக்குது. எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. எம்ப்ளாயி மேப் பண்ணணும், அப்ராப்ரியேட் குரூப் பண்ணியாச்சு. அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. கிரியேட் சேலரி பே ஹெட் அண்ட் பேயபிள் பே ஹெட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலரி பே ஹெட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நம்ம பண்ணிட்டோம். சேலரி பே ஹெட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பே ஹெட்டில் சேலரி பே ஹெட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஎஸ்ஐ பே ஹெட்டு, பிஎஃப் பே ஹெட், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட். அங்கே போய்ட்டு பே ஹெட்டில் இஎஸ்ஐ பே ஹெட் நம்ம ஒன்றா பண்ணோம். அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஜர்ஸ் டு பி கிரியேட்டட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்குங்க என்னென்ன லெட்ஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இஎஸ்ஐக்கு மொத்தம் 3 லெட்ஜர், பிஎஃப்க்கு மொத்தம் 1 2 3 4 5 6 லெட்ஜர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அட் த ரேட். இது எது கீழே வரும் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன் இது கீழே வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், F11ல் இஎஸ்ஐ இங்கே ஸ்டாச்சுரரி இருக்குல்ல அதை முதல்ல எனபிள் பண்ணிக்கணும். எனபிள் பிஎஃப் ஸ்டாச்சுரரி இங்கே எனபிள் பண்ணிவிட்டு இந்த பிபிடியில் இருக்குல்ல இதை பார்த்து நீங்கள் போடணும். இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த பிபிடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டாச்சுரரி டீடைல் எனபிள் பண்ணிவிட்டு முதல்ல இதை ஃபில் பண்ணணும். இதில் நம்பர் ஆஃப் டே 26 இருந்தால் தான் உங்களுக்கு வரும் இஎஸ்ஐ, இல்லைனா வராது. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதை வந்து கம்பெனி குரூப் கோடு இதெல்லாம் போடணும். TNCHE 1 2 3 4 5 இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். TN/CHE/1 2 3 4 5
ஓகேவா? TN/CHE/12345/000129. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி குரூப் கோடு. சரி, இங்கே போட்டோன்னா கடவுளே. TN/CHE/12345/000129 இந்த மாதிரி போடுங்க. அடுத்தது கடைசியில் 00009 எண்டு போயிட்டு 00009. அடுத்தது செக்யூரிட்டி கோடு அதுலேயே போட்டு எண்டு போயிட்டு மாற்றிடுங்க. செக்யூரிட்டி கோடு 52145. அடுத்தது இங்கே வந்து அதே மாதிரி போட்டு 12345 23457 இந்த இடத்துல 23457. இஎஸ்ஐ பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 26 days. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் நாட் அப்ளிகபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் CHED1 2345K. அடுத்தது ஸ்டாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் CHE 2020-12345. இன்கம் டேக்ஸ் வார்டு சர்க்கிள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும், அதை போய் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அதர்ஸ் அப்படின்னு போடுங்க. டிடக்டர் பிரான்ச்சு சென்னை. நேம் ஆஃப் த பர்சன் என் பேரே போட்டுக்கிறேன் நான், ஸ்ரீனிவாசன். சன் ஆஃப் சந்தானகிருஷ்ணன். டெசிக்னேஷன் மேனேஜர் அக்கௌண்ட்ஸு. பேன் நம்பர் DFZ PS 6362J. இந்த இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் போட்டிருக்கேன். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறோம். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி வந்த உடனே முதல் ஸ்டெப்பு F11 போங்க. F11 பேரோல் ஸ்டாச்சுரரி இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். முதல் ஸ்டெப். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ லெட்ஜர். நீங்கள் பண்ண வேண்டியது இஎஸ்ஐ லெட்ஜர். இஎஸ்ஐ பே ஹெட் க்ரியேட் பண்ணுங்கள். பிஎஃப் பே ஹெட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பண்ணணும்? இஎஸ்ஐ ஹெட். கேட்வே ஆஃப் டாலி க்ரியேட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பே ஹெட்டில் இஎஸ்ஐ பே ஹெட். இஎஸ்ஐ பே ஹெட் எங்கே இருக்குது? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேஜ் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? 5 ஈஸி ஸ்டெப்பில் முதல்ல எம்ப்ளாயி குரூப்பு க்ரியேட் பண்ணணும், மாஸ்டர் க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது அட்டனன்ஸ் க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. பே ஹெட்டில் ஏர்னிங் பே ஹெட் மாத்திரம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ டிடக்ஷன் பே ஹெட்டு எம்ப்ளாயி ஸ்டாச்சுரி டிடக்ஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எம்ப்ளாயி ஸ்டாச்சுரி டிடக்ஷன் அண்ட் எம்ப்ளாயர் ஸ்டாச்சுரி கான்ட்ரிபியூஷன் இதை நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபிடியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு. லெட்ஜர் என்னென்னங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஎஸ்ஐக்கு 3 லெட்ஜர் வரும். முதல் லெட்ஜர் இஎஸ்ஐ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் @0.5. நீங்கள் F11 பேரோல் ஸ்டாச்சுரி எனேபிள் பண்ணி ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே இடத்துல எம்ப்ளாயி ஸ்டாச்சுரி டிடக்ஷன் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது காட்டும். நீங்கள் F11 எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது வராது. ஓகேவா? இந்த இடத்துல எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கணும். இது வந்து எது கீழே வரும்? கரண்ட் லியாபிலிட்டியாக டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்னா கரண்ட் லியாபிலிட்டி இது. அஃபெக்ட் நெட் சேலரி. இப்போ நெட் சேலரி அஃபெக்ட். முதல்ல அஃபெக்ட் நெட் சேலரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அஃபெக்ட் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ். இப்போ உனக்கு ஏர்னிங்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. முதல்ல இந்த அப்படி பேசிக் 10,000, இந்த டிஏ 10,000, இந்த ஹெச்ஆர்ஏ 10,000. அப்போ என்ன ஆகும்? உனக்கு கொடுக்க வேண்டிய சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து பிஎஃப் டிடக்ஷன் வாங்குகிறேன், இஎஸ்ஐ டிடக்ஷன் வாங்குகிறேன், அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் வாங்குகிறேன் உங்கள்கிட்ட இருந்து. அப்போ அது டிடக்ஷன். ஸோ கொடுத்தாலும் சரி டிடக்ட் பண்ணாலும் சரி என்னாகும்? உன்னுடைய சேலரி அஃபெக்ட் ஆகும், குறையும். கொடுக்கும்போது உனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். உங்ககிட்டேருந்து பிடுங்கும்போது உன்னுடைய சேலரி குறையும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அஃபெக்ட் நெட் சேலரி. ஸோ பேரோல் ஹெட்டு க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெட்டு க்ரியேட் பண்ணும்போது அது ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், டிடக்ஷனாக இருக்கட்டும், அது வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கும்.
அஃபெக்ட் ஆகும்போது ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி இது அஃபெக்ட் ஆகும் இது அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது போடணும். இப்போ நான் உன் சம்பளத்தில் பிடிக்கிறேன், உன் சம்பளத்தில் உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் பிடிக்கிறேன், அப்போ உனக்கு அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகும். அதனால் எஸ். அப்போ பே ஸ்லிப்பில் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப்பில் டிக்ளேர் ஆகணும். பே ஸ்லிப்பில் எப்படி டிக்ளேர் ஆகணும் அப்படின்னா, நீ பாட்டுக்கு முழு நீளத்துக்கு வைக்கக்கூடாது. இந்த துல்லாதமனம் துன்பம்ல ஒரு படம், அந்த படத்தில் ஒரு சீன், என்ன சீன் அப்படின்னா, சார்லி, விஜய், இவங்க 2 பேரும் 4 பேர் ஃப்ரெண்டு. அதில் ஒரு சீன் வரும். இவன் பொய் சொல்லி ஒரு இடத்துல குடி வந்திருப்பான். மீசை முருகேஷ் அதை கண்டுபிடிச்சிருவான். அவன் தான் எல்லா வேலையும் பண்ணுறது. ஆக்சுவலி விஜய் என்ன பண்ணுவான், தான் லவ்வர் லெட்டர் எழுதுற மாதிரி தனக்கே ஒரு லெட்டர் எழுதி போட்டுப்பான். அந்த லெட்டரில் ஒரு வேர்டு இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு, அதுக்கு பேர் வந்து என்ன வைக்கலாம், நம்ம வீட்டு நாய்க்குட்டி நிம்மி குட்டி போட்டிருக்கு, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மீசை முருகேஷன் திரும்ப சொல்லுவான், வாயில் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்களேன் அப்படின்னா. வாயில் வர மாதிரியா, வாந்தின்னு வை அப்படின்னா. வாயில் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்களேன், நம்ம வீட்டு நிம்மி குட்டி குட்டி போட்டிருக்கு, வாயில் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு. வாயில் வர மாதிரி வாந்தின்னு வை அப்படின்னு இப்போ கத்துவாங்க. அதுக்கு நல்லாயிருக்கும் அந்த சீன், துல்லாத மனம் திருவிழா. அந்த மாதிரி சேலரியில் அஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு, டிடக்ட் பண்ண போகிறோம். அப்போ இஎஸ்ஐ டிடக்ஷன் ஷார்ட்டாக இருக்கணும். நீ பாட்டுக்கு ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜமாட்டாண்ட ராஜ குலோத்துங்க அப்படின்னு அப்படியே போட்டு பேரை இழுக்கப்படாது. டேலி கிளாஸில் வாத்தியார் இழுக்காது தெரியுமா கிளாஸை, அந்த மாதிரி இழுக்கப்படாது. ஷார்ட்டாக வாயில் வைக்கிற மாதிரி, வாயில் வர மாதிரி பேர் வை அப்படின்னா வாந்தின்னு வைக்கிற மாதிரி வைக்கணும் பேர். நேம் டு பி டிஸ்பிளேட் இன் த பே ஸ்லிப். பே ஸ்லிப்பில் என்ன பேர் வரணும். இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி வேண்டாம், சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஎஸ்ஐ டிடக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 12% இந்த மாதிரி வைக்கணும். அடுத்தது நார்மல் ரவுண்டிங். இதெல்லாம் ரவுண்டிங்கில் நார்மல் ரவுண்டிங். நான் இஎஸ்ஐ என்ன சொல்லியிருக்கேன், உன்னுடைய மொத்த சம்பளம் அதை டேலி பார்த்துக்கணும். 21,000க்கு கீழே இருந்தால் இஎஸ்ஐ பிடிக்கும், இல்லைனா பிடிக்காது. ஸோ ஆன் கரண்ட் earnings டோட்டல் அப்படின்னா தான் உன்னுடைய மொத்த சம்பளம் அர்த்தம். ஆன் கரண்ட் earnings டோட்டல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோன்னா 0.75%. இது வந்து உன்னுடைய கான்ட்ரிபியூஷன். அடுத்தது எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன். இது வந்து ஒன்றை போல் அவர் நான் 5 பங்கு தரணும். ஒரு பங்கு முக்கால்னா 3.25 பங்கு எவ்வளோன்னா 5 பங்கு. இது வந்து யார் கொடுக்குறா, நீ கொடுக்குற, முதலாளி கொடுக்குறான். அது வந்து எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். லிஸ்ட் ஆஃப் பேய்டு என்ன வரும், எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். இது எதுக்கு வரும், இதுவும் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். இது வந்து அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா சேலரியா அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கும் வித்தியாசம் உண்டு. சேலரியும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே தான் வரும். பட் சேலரியா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா அப்படின்னா நீ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே தான் போடணும், சேலரி கீழே போடக்கூடாது. சேலரிக்கும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கு என்ன சம்மந்தம், சேலரி அப்படின்னா உன் கையில் கொடுக்குறது. உனக்காக நான் இன்னொரு இடத்துல செலவு பண்ணுறேன், அது எனக்கு எக்ஸ்பென்ஸ். உன் கையில் கொடுப்பேனா, இப்போ உன் கையில் இஎஸ்ஐ பிடிச்சிருக்கேன், இஎஸ்ஐ கார்டு கொடுத்துட்டேன். சார் இஎஸ்ஐ நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், என் முதலாளியும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஆனால் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரி போகவே இல்லை. நான் கட்டின காசை எனக்கு திருப்பி கொடுங்க, என் முதலாளி கொடுத்த காசை கொடுங்க அப்படின்னு போய் கேட்க முடியுமானா முடியாது. ஸோ அது எக்ஸ்பென்ஸ் எனக்கு, ஓகேவா, அது எனக்கு எக்ஸ்பென்ஸ். நான் கொடுக்குற காசு எனக்கு எக்ஸ்பென்ஸ். இட் இஸ் நாட் சேலரி. நார்மல் ரவுண்டிங் 1 அது எப்படியோ அதே மாதிரி தான். கரண்ட் earnings டோட்டலில் நீ 3/4 பங்கு கொடுக்குறேன், நான் 3.25 பங்கு கொடுக்குறேன், 3.75%. அடுத்தது இஎஸ்ஐ பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இந்த இஎஸ்ஐ பேயபிள் எதுக்காக அப்படின்னா எனி பேயபிள் லெட்ஜர், நாட் இஎஸ்ஐ. இட் மே பி எனி பேயபிள் லெட்ஜர். எனி பேயபிள் லெட்ஜர் மீன்ஸ் ரெண்ட் பேயபிள், பிஎஃப் பேயபிள், இஎஸ்ஐ பேயபிள், சேலரி பேயபிள் எல்லாமே இப்போ பாஸ் பண்ணி இப்பயே பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து ஓகே. இன்றைக்கி பாஸ் பண்ணி நாளைக்கு தான் சார் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன், 5ஆம் தேதி பண்ண போகிறேன், 10ஆம் தேதி பண்ண போகிறேன், வெரி குட். அப்போ வந்து முதல்ல நீ பேயபிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணி அங்கே பார்க் பண்ணு, அப்புறமா அந்த பேயபிள்லேருந்து பேமெண்ட் பண்ணு, ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பேயபிள் அண்டர் நாட் அப்ளிகபிள், அண்டர் கரண்ட் லைபிலிட்டி, ஓகேவா. இது இஎஸ்ஐ. அடுத்தது பிஎஃப் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது. இன்றைக்கி இந்த இஎஸ்ஐ லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது, பிஎஃப் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது, அது வரைக்கும் பார்ப்போம்.
பிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இபிஎஃப் எம்ப்ளாயி அக்கௌண்ட் நம்பர் 1. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு, அதுலேயே எல்லாம் இருக்குது. இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 12%. எங்கே போகணும்? அக்கௌண்ட் நம்பர் 1 அப்படியே போடலாம் நீங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன் F11 எனபிள் பண்ணால் இது காட்டும். இந்த இடத்துல பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் லைபிலிட்டி. ஏன் கரண்ட் லைபிலிட்டி? உங்ககிட்ட பிடிச்சி நான் கொண்டு போய் காட்டணும். இந்த இடத்துல இங்கேயும் நீ வந்து ஷார்ட்டாக போடு, இபிஎஃப் டிடக்ஷன் @ 12% அப்படின்னு ஷார்ட்டாக போடு. நார்மல் ரவுண்டிங் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. ஸ்பெசிஃபைடு ஃபார்முலாவில் பேசிக்கில் அமௌண்ட் அப் டு 15,000. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 15,000 வரைக்கும் இருந்தால் 12%. அப்போ அமௌண்ட் அப் டு 15,000 12%. அதுக்கு மேலே போச்சுன்னா என்டர் கொடுத்து வேல்யூவில் போயிட்டு இந்த இடத்துல ஆல்ட் சி போடுறேன். 15,000 × 12% போடுங்க. போட்டிங்கன்னா 1,800 வரும். அவ்வளோதான். இன்னொரு முறை நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி க்ரியேட்டு, பே ஹெட்டு, அதில் அக்கௌண்ட் நம்பர் 1. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன், பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1, கரண்ட் லைபிலிட்டி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் டிடக்ஷன், அது வந்து நாங்கள் தப்பாக போட்டோம்னு நினைக்கிறேன். இஎஸ்ஐ இபிஎஃப் டிடக்ஷன் @ 12%. நார்மல் ரவுண்டிங் 1. கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டல் கிடையாது, ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. அதில் பேசிக் மாத்திரம் செலக்ட் பண்ணி 15,000 வரைக்கும் இருந்தால் 12%. அதுக்கு மேலே போச்சுன்னா வேல்யூவில் செலக்ட் பண்ணணும். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு? வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,800. அடுத்தது ரெண்டாவது லெக்சர், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 3.67. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாச்சுரரி கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் நம்பர் 1. நமக்கு அது செலவு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நார்மல் ரவுண்டிங் 1. இதுவும் அதே மாதிரி தான். பேசிக் மாத்திரம் செலக்ட் பண்ணி 15,000 வரைக்கும்னா 3.67. அதுக்கு மேலே போச்சுன்னா வேல்யூ 15,000 × 3.67% போட்டிங்க அப்படின்னா 550 ரூபா 50 பைசா ஆகும். ரவுண்ட் பண்ணி 550ன்னு போட்டுக்கோ. அடுத்தது 8.33. இதுவும் எம்ப்ளாயர் ஸ்டாச்சுரரி கான்ட்ரிபியூஷன். இது வந்து அக்கௌண்ட் நம்பர் 10க்கு போகணும். மேலே பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் 10 8.33%. இதுவும் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நார்மல் ரவுண்டிங் 1. இதுவும் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலாவில் போயிட்டு பேசிக்கில் 15,000 வரைக்கும் இருந்தால் 8.33. அதுக்கு மேலே போயிடுத்து அப்படின்னா 15,000 × 8.33% போட்டிங்கன்னா 1,249 வரும். இங்கே 1,250 போட்டுக்கும். ஸோ 1,800ல் 550 போச்சுன்னா 1,250. அவ்வளோதான். அடுத்தது அட்மின் எக்ஸ்பென்சஸ். அட்மின் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸில் வரும். அது அக்கௌண்ட் நம்பர் 2க்கு போகணும். கரண்ட் லைபிலிட்டி. இது வந்து நார்மல் லிமிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பிஎஃப் கிராஸ் வந்துடும். அமௌண்ட் அப் டுலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் 0.85. அவ்வளோதான். இது பிஎஃப் கிராஸ்னால் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது இடிஎல்ஐ அட்மின் சார்ஜஸ். இதுவும் எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ் அக்கௌண்ட் நம்பர் 21.5%. கரண்ட் லைபிலிட்டி. இதுவும் அதே மாதிரி பிஎஃப் கிராஸில் தான் 0.5%. கடைசியில் பிஎஃப் பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். பிஎஃப் பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் போயிட்டு அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள். நேற்றுக்கு என்ன பண்ணி பார்த்தோம், அது கூட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த லெட்ஜரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இஎஸ்ஐக்கு வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர், அதில் பேஹெட்டில் இஎஸ்ஐ பேக்கெட் ஒரு வாட்டி பார்க்குறேன். இஎஸ்ஐ பேக்கெட், இஎஸ்ஐ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் தப்பாக போட்டுட்டேன். பர்சன்டேஜ் வந்து 0.75%. அதான் 0.75%. எனக்கு அதான் டவுட்டு. அதே மாதிரி இங்கே வந்து இல்லை, அங்கே ஒரு இடம் தான், அங்கே தான் தப்பாக கொடுத்துட்டேன். மாற்றிங்க அந்த இடம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நேற்றுக்கு நான் என்ன வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அது கூட இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை அப்படியே ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, பேரோல் எனேபிள் பண்ணுறது, F11 என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணுறது, எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணுறது, எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறது,
அடுத்தது அட்டனன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அடுத்தது பே ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பே ஹெட்டு, டிடக்ஷன் பே ஹெட், இது வரைக்கும் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து கண்டினியூ பண்ணி பேரோல் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி வந்து அட்டனன்ஸ் ப்ராசஸ், சேலரி ப்ராசஸ், மற்ற விஷயங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் மாற்றிக்கிறேன். ஆடியோலாம் நல்லா இருக்கா பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய டாலி சீனிவாசன். தேங்க்யூ. பை.